இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான டோரா படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 8 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சிறைச்சாலை அதிகாரிகளை வேவு பார்த்த நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கிராம சேவையாளர்கள் ஒரு அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். வவுனியா சிறைச்சாலையில் இன்று ஒரு ஒத்திகை ஒன்று பார்க்கப்பட்டது. அதாவது அங்கே இருக்கிற கைதிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணினா அதை எப்படி அடக்குற என்று சொல்லி ஒரு ஒத்திகை ஒன்று பார்க்கப்பட்டது. அதே போல வவுனியா மாவட்டத்தின் நெடுங்கணி குளவிசுட்டான் கிராமத்தில் யானை தாக்கி குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான டோரா படகு ஒன்று இன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த விபத்துக்குள்ளானதில் முதல் கட்டமாக 11 பேர் காணாமல் போயிருந்தார்கள். அவர்களை மீட்கின்ற நடவடிக்கை காலை முதல் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது காலம் 11:30 மணி போல தான் இந்த விபத்து நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குலான என்ற இடம் இருக்குத்தானே, அங்குலான கடற்கரை, அதில் இருந்து கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த விபத்து நடந்திருக்குது. அதாவது ஒரு சுற்றுக்காவல் நடவடிக்கைக்காக இந்த டோரா படகு போயிருக்குது. எல்லா சுற்றுக்காவல் நடவடிக்கையை முடிச்சுட்டு திரும்பி வந்தோன்றிருக்கைக்குள்ளதான் இந்த விபத்து நடந்திருக்குது. உடனடியாக கடற்படையினர் பாவிக்கின்ற 2 ஹெலிகாப்டர்கள், அதாவது MI-17 ஹெலிகாப்டரும் அதே போல பெல் 412 இந்த 2 ஹெலிகாப்டர்களும் உடனடியாக களத்தில் இறக்கப்பட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு 11 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 11 பேர்ல 8 பேர் காயமடைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொரு கடற்படை வீரர் காணாமல் போயிருக்கின்றார். எனவே அவரை தேடுகின்ற முயற்சியில் இப்பொழுது கடற்படையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேடுதல் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அந்த காலத்துல இயக்கத்தால நடத்தப்பட்ட ஒரு பழைய தாக்குதலோட சம்பந்தப்பட்டது என்று சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில இயக்கம் தாக்குதல் நடத்தி ஒரு சில படகுகளை மூழ்கடிச்சதாம். அப்ப மூழ்கடிக்கப்பட்ட அந்த படகுகளினுடைய அந்த எச்சம், அந்த துண்டுகள் எல்லாம் இருக்குன்னு தானே, இப்ப ஆழம் குறைஞ்ச கடல் பகுதியில அது கடலுக்குள்ள இருக்குன்னு தானே, அப்படிப்பட்ட ஒரு துண்டுல தான் இந்த டோரா படகு மோதுப்பட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர் இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் சொல்லல. அதாவது விபத்தொன்று நடந்திருக்கு என்று மட்டும்தான் சொல்லிக்கிறார்களே தவிர இந்த மாதிரி இதுல மோதித்தான் அந்த விபத்து நடந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லல. இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பழைய சேதமடைந்த படகுகள்ல மோதித்தான் இந்த விபத்து நடந்திருக்கும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா, ஒரு டோரா படகு ஒன்று இருக்குது. அப்ப எதிர்பக்கம் வேறு எந்த படகுகளும் பெரியல. பொதுவா கடலுக்குள்ள மோதுறான என்னத்துல மோதுறது, ஏதாவது கற்பாறையில மோதணும், அல்லது ஐஸ் பாறையில மோதணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லது வேறு ஏதாவது படகுகள் கப்பல்ல நேருக்கு நேரம் மோதணும், அதுவும் நடக்கல. அப்ப இதுதான் சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள்ல அது என்னன்னு தெரிய வரும். அதுக்கு பிறகு டோரா படகுகள் என்று சொன்னாலே எங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் எல்லாம் போகும், அந்த காலத்து ஞாபகங்கள் எல்லாம். எனவே இன்று ஒரு டோரா படகு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. காணாமல் போன அந்த கடற்படை வீரரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன. கிராம சேவையாளர்கள் ஒரு அதிரடியான முடிவொன்றை எடுத்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னா, இனிமேலும் சனிக்கிழமையில வேலை செய்கிறேன் என்று சொல்லி. கிராம சேவையாளர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராம சேவையாளர்கள் நீண்ட காலமாகவே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கான போக்குவரத்து அலவன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய கொடுப்பனவுகள் ஒழுங்கா கொடுப்படையில் என்று சொல்லி ஏற்கனவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு அடையாள போராட்டம் முறை நடத்தியிருந்தார்கள். அதாவது சுகையின போராட்டம் என்று சொல்லி, எப்படின்னா 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் அந்த 2 நாள் போராட்டம் நடத்தியும் கூட அரசாங்கம் ஒரு பதில் சொல்லல, எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கல என்று சொல்லி போட்டு, அப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராம சேவையாளர்களுக்கு யூனியன் இருக்குன்னு தானே, என்ன சொல்றது, தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் நெவில் விஜயரத்ன இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார், இனிமேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நாங்கள் கிராம சேவையாளர்கள் வேலை செய்ய மாட்டோம், வேலைக்கு வர மாட்டோம் என்று சொல்லி மேலதிக அறிவித்தல் வரும் வரை, மறு அறிவித்தல் வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி, அதுக்கிடையில அரசாங்கம் ஏதாவது சாதகமான பதில் சொல்லுமாக இருந்தால் அந்த போராட்டத்தை கைவிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இலங்கை கிராம சேவையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் நெவில் விஜயரத்ன அவர்கள் சொல்லியுள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஷிரான் பாசிக் இப்பொழுது 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். முதல் கட்டமாக 72 மணி நேர தடுப்பு காவல் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது.
நேற்றைய காணொலியில வந்து ஆரோ கேட்டிருந்த நீங்கள் ஷிரான் பாசிக் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லி, அது நான் நேற்றைய காணொலியில சொல்லவும் இல்லைத்தான். இலங்கையைச் சேர்ந்தவர் தான். இலங்கையைச் சேர்ந்தவர், கொழும்பு தெஹிவளை பகுதியைச் சேர்ந்தவர். அவர் வந்து இலங்கையில இருந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து பிறகு விடுவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு துபாய்க்கு போய்த்தான் இப்ப மறுபடியும் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். சிறைச்சாலை அதிகாரிகளை வேவு பார்த்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய போன்ல வந்து எந்தெந்த சிறைச்சாலையில எந்தெந்த அதிகாரிகள் வேலை செய்யணும், அந்த அதிகாரிகளுடைய பேர் விவரங்கள் என்ன, அவையின் வீடு எங்கே இருக்குது, குடும்பம் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லா தகவல்களையும் சேகரித்து தன்னுடைய போன்ல வந்து வச்சிருந்தவராம். எதுக்கு வச்சிருக்கணும்? சிறைச்சாலை அதிகாரிகள்ன்ற தகவல் உங்களுக்கு எதுக்கு தேவை? ஏன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரைக்குள்ள அந்த சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து மிரட்டுறதுக்கு, இந்த போதைப் பொருளை கொண்டு போயிட்டு உள்ளுக்க கொடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்துக்கே ஆபத்து. தெரியும் தானே, உங்களோட குடும்பம் இந்த அட்ரஸில் இருக்குது, உங்களோட மகன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாருன்னு சொல்லி 2-3 தகவல் சொல்லிவிட்டா அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் உண்மையாகவே பயந்துருவினம். எல்லா தகவல்களையும் சரியா சொல்றானப்பா, ஏதாவது செய்துக்கிது விட போறாங்க, எதுக்கு சோழிய, பேசாம அவங்க சொல்றபடியே செய்வோம் என்று சொல்லி எல்லாரும் இல்லை, ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து பயப்படலாம் தானே. எனவே சிறைச்சாலை அதிகாரிகளை பற்றின தகவல்களை சேகரித்து வச்சிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தது பிரச்சனை இல்லை, ஆள்கிட்ட விசாரணை நடத்தி பார்த்தா ஆள் அதை விட பயங்கரமான வேலைகள் எல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துக்கிறாம். என்ன பிரச்சனை சொன்னா, ஆள்கிட்ட விசாரணை நடத்தும் போது தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னா, அவர் வந்து ஏற்கனவே வேற பாதாள உலக குழுக்களோட நெருங்கின தொடர்புள்ளவர். மிக முக்கியமாக வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய கொஸ்மல்லி என்று சொல்லப்படுற பாதாள உலக குழு உறுப்பினர், பாதாள உலக குழுவினுடைய தலைவர், அவருக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் இந்த நபர் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது கொஸ்மல்லியினுடைய ஆள் என்று சொல்லி சொல்லப்படுது. இது முதலாவது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாத தொடக்கத்தில் மெகசின் சிறைச்சாலையில் தாக்குதல் நடந்து ஒரு கைதி வந்து உயிரிழந்தவர் தானே. அந்த கைதியினுடைய பேர் வந்து மொஹமட் அஸ்மன் ஷெரீப்தீன். அந்த உயிரிழந்த அந்த நபரோடையும் இவருக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப கைது செய்யப்பட்டால் வந்து சாதாரண ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாச தொடக்கத்தில் உயிரிழந்தார் தானே முகமது ஷரீப்தீன், அவர் வந்து போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஒரு இரட்டை கொலையுடன் சம்பந்தப்பட்டவர். நேரடியாக அவர் தான் துப்பாக்கி சூட்டில் வந்து ஈடுபட்டவர். அதாவது வட்டார போல என்று சொல்லப்படுற இடத்துல வந்து 2 இளைஞர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். விடியப்புறம் 4:25 மணி போல. அதாவது ஒருவருக்கு வந்து 20 வயது, அவருடைய பேர் வந்து மனோ சுதத் கோமேஸ். மற்றவருக்கு வந்து 36 வயது, அவற்ற பேர் வந்து சாணக்க விமுக்தி. இந்த 2 பேருமே வந்து வட்டார போல பகுதியில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் போன வருஷம். அந்த கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர் தான் ஷெரீப்தீன், முகமது அஸ்மன் ஷெரீப்தீன். அவரோட நெருக்கமாக செயல்பட்டவர். அவர் அன்றைக்கு அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடக்குள்ள அவருக்கு மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போனதே இவர் தானாம் என்று சொல்லி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் என்று சொல்லி இவருக்கு பின்னால நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுது. எனவே கைது செய்யப்பட்டால் வந்து சாதாரண ஆள் இல்லை, சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து வேவு பார்த்தார் என்று சொல்லி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் திடீரென்று கலகத்தில் ஈடுபட்டால், சிறைச்சாலை சுவரில் ஏறி குதிச்சா அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை தாக்கினா என்ன செய்கிறது, எப்படி அவைகளை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஒத்திகை ஒன்று நடந்திருக்கு. இந்த ஒத்திகையில வந்து போலீசார், இராணுவத்தினர், STF என்று சொல்லி எல்லாருமே வந்து கூட்டாக இணைந்து இந்த ஒத்திகை பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா, ஏற்கனவே வவுனியா சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு எல்லா சிறைச்சாலைகளும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. என்னென்னு சொன்னா, அங்கே இருக்கிறாக்களும் சாதாரண ஆக்கள் இல்லை தானே. அப்ப நாட்டில் வந்து இப்ப சிறைச்சாலைகளில் வந்து கலவரம் செய்யறது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுது. அப்போ நாங்களும் செய்வோம், நாங்கள் மட்டுமே நான் குறைஞ்ச ஆக்கலான்னு சொல்லி சில செய்யலாம் தானே. எனவே முட்கூட்டியை வந்து எல்லாம் ஒத்திகையெல்லாம் பார்த்து ஆக்கள் ஏதாவது சேட்டை விட்டு அப்படி அடக்குறேன்னு சொல்லி இப்போ ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஏனைய சிறைச்சாலைகளிலும், யாழ்ப்பாணத்திலோ மட்டக்களப்பிலோ திருகோணமலையிலோ இருக்கக்கூடிய ஏனைய சிறைச்சாலைகளிலும் இந்த ஒத்திகை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் யானை தாக்கி குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று காலை பதிவாகி இருக்கிறது. இன்று காலை 9:30 மணி போல வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுங்கேணி குளவிசுட்டான் பகுதியில் இருக்கக்கூடிய குறிஞ்சா குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு 58 வயதுடைய குடும்பத் தலைவர் 2 பிள்ளைகளினுடைய தந்தை தோட்ட வேலைகளுக்காக வழக்கம் போல போயிருக்கிறார். போற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, திடீரென்று அவர் மேல ஒரு யானை தாக்கி அந்த இடத்திலே வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். இப்படியான ஒரு துயரமான சம்பவம் குறிஞ்சாக்குளம் பகுதியில் பதிவாகி இருக்கின்றது. உயிரிழந்த அந்த குடும்பத் தலைவருடைய பேர் வந்து குலராஜசிங்கம் ஸ்ரீதரன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குலராஜசிங்கம் ஸ்ரீதரன். இந்த உயிரிழப்பு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த துயரத்தை உருவாக்கியுள்ளது.
இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.